தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்க மாநிலங்கள் PM ஸ்ரீ திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை. நாடாளுமன்றத்தில் மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி எழுத்துப்பூர்வமாக பதில். தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பிரதமர் மோடியை சந்தித்து வலியுறுத்த முடிவு. தமிழகத்தில் அனைத்து கட்சி MPக்களையும் அழைத்து பிரதமரை சந்திக்க உள்ளதாக சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் தகவல். நமது உரிமைகளை நம்போல் பாதிக்கப்படும் மாநிலங்களின் உரிமைகளை மீட்டெடுத்திட, நியாயமான தொகுதி மறுசீரமைப்பை பெற்றிட தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் உள்ள கட்சிகளின் MPக்களை எல்லாம் அழைத்துச் சென்று மாண்புமிகு பிரதமர்களை சந்திக்க இருக்கிறோம். தமிழகத்தின் அனுமதியின்றி எந்த கொம்பனாலும் மேகதாது அணையை கட்ட முடியாது. சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் உறுதி. தாமிரபரணி கருமேனியாறு திட்டத்தை நிறுத்தியது யார் என சட்டப்பேரவையில் காரசார விவாதம். அதிமுக நிறுத்தியதாக அமைச்சர் துரைமுருகன் கூறிய குற்றச்சாட்டுக்கு EPS மறுப்பு. அப்படியென்றால் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நிறுத்தினாரா என பேரவையில் அமைச்சர் கேள்வி. சென்னையில் 28ஆம் தேதி நடைபெறும் தமிழக வெற்றிக் கழக பொதுக்குழு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் மும்முரம். 234 தொகுதிகளிலும் உள்ள பிரதான பிரச்சனைகளை கண்டறிந்து வருமாறு தாவேகா தொண்டர்களுக்கு விஜய் உத்தரவு. தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை. தேர்தல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து ஆலோசனை என தகவல். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் 8215 ரூபாய்க்கும் 1 சவரன் 65,720 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னை திருவான்மியூரில் நடந்த இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்பு. இஸ்லாமியர்களை காக்கும் அரசாக திமுக அரசு செயல்பட்டு வருவதாக பேச்சு. சென்னையில் யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டில் மலம், கழிவுநீரை ஊற்றி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. சிலரது தூண்டுதலின் பேரில் தனது வீட்டில் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு. கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் வழக்கை CBCIDக்கு மாற்றி DGP சங்கர் ஜிவால் உத்தரவு. சவுக்கு சங்கர் வீட்டில் தூய்மை பணியாளர்கள் போர்வையில் குண்டர் படை தாக்குதல் நடத்தியதற்கு EPS கண்டனம். பின்னணியில் உள்ளவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். திமுக ஆட்சியின் ஊழல், சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து பேசுவோர் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு அண்ணாமலை கண்டனம். ஆட்சியாளர்களின் அராஜக போக்கு தொடர்வது நல்லதல்ல என்றும் காட்டம். நெல்லை பேட்டை ரயில் நிலையத்தில் 15க்கும் மேற்பட்ட ITI மாணவர்கள் ஒரு மாணவனை சுற்றி வளைத்து தாக்குதல். தாக்குதல் தொடர்பாக நெல்லை சந்திப்பு இருப்பு பாதை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கிருஷ்ணகிரி அருகே டிராக்டர் மீது பள்ளி வாகனம் மோதி பயங்கர விபத்து. ஹர்னீஷ் என்ற 4 வயது பள்ளி மாணவனும் டிராக்டரில் பயணம் செய்த விஜயா என்ற பெண்ணும் உயிரிழந்த சோகம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென குறுக்கே ஓடிய நாயால் விபத்து. ஒன்றன் பின் ஒன்றாக மோதிய வாகனங்கள். கார் ஒன்று அப்பளம் போல் நொறுங்கியதில் 5 பேர் படுகாயம். கீழடி அருங்காட்சியகத்தை ஆர்வமுடன் பார்வையிட்ட நடிகர் வடிவேலு நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் குறித்து தொல்லியல் துறையினரிடம் கேட்டறிந்தார். செந்தில் பாலாஜி அமைச்சராகவே தொடர்வார் என உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி வாதம். மனு தொடர்பாக வாதங்களை முன்வைத்துவிட்டு
பதிலளிக்க உத்தரவிடவில்லை என்ற செந்தில் பாலாஜி தரப்பின் வாதத்தை ஏற்க முடியாது என நீதிபதிகள் கண்டிப்பு. நாடாளுமன்றத்தில் எம்பிக்களின் சம்பளம் 24% உயர்வு. 1 லட்சம் ரூபாய் பெறும் எம்பிக்கள் இனி 1,24,000 ரூபாயை ஊதியமாக பெறுவார்கள் என அறிவிப்பு. இருந்து சிம்லா சென்ற விமானத்தில் திடீர் தொழில்நுட்ப கோளாறு. அவசர கால எந்திரங்களை இயக்கி விமானிகள் சாமர்த்தியமாக விமானத்தை தரையிறக்கியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. உலக புகழ்பெற்ற கோல்ஃப் விளையாட்டு வீரரான டைகர் வுட்ஸ் அமெரிக்க அதிபர் டிரம்பின் முன்னாள் மருமகளான வனேசா டிரம்பை காதலிப்பதை உறுதிப்படுத்தினார். நீ என் பக்கத்தில் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என வனேசாவுடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து பதிவு.